சொல்றேன். 4 எம்எல்ஏ 2 எம்பிடா தம்பிலா. டே பிஜேபி காரங்களா, சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் வந்து சாதாரண வந்தது கிடையாது. எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. வாழ்க்கையவே துவைத்து எங்களுக்காண்டி வாழ்ந்துருக்க அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா, நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும். ஊருக்கு ஒருத்தனாவது இருப்பான விடுதலை சிறுத்தை, ஒரு சிறுத்தையாவது உன்னைய சிறப்பா கல்வி அடிக்க வேண்டாம். டே அண்ணாமலை, இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரன் வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது. எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறிக்க வரேன். எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல, எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல. நீ எங்கேயுமே நுழைய முடியாது. இனிமேல் மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். அப்பதான் அவனோட அருமை தெரியும். அவன் சொல்றான் ஈஸியா சொல்றான், உங்க தலைவருக்கு எதுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு? டேய் முட்டா பல்லடா, இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ பூரா தீபாவளி கொண்டாட முடியும். இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி கட்டி வாசல்ல எங்கேயுமே போக முடியாது. என்னென்ன காமெடி பண்றான் பாருங்க இந்த தற்குறி பைய, அறிவு கட்ட பைய. என்னென்ன காமெடி பண்றான் பாத்தீங்களா? நாம தமிழக மக்கள் நிம்மதியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு திருமாவளவன் பாதுகாப்போட இருக்கணும், Z+ பாதுகாப்போட இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா உருட்டி இருக்கான். அதுலயும் பாத்தீங்கன்னா டே தம்பிகளை விசிகவுக்கு 2 MP 4 MLAக்கள் இருக்கு அப்படின்னு பிளாஸ்டிக் சேரை போட்டு திமுக காரன் மிதிச்சிட்டு இருக்கான். என்னம்மா பேசுறாங்க பாத்தீங்களா? யோ, உனக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா முழுவதும் எவ்வளவு MLA MPக்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 1600க்கு மேற்பட்ட MLAக்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும். பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட MPக்கள் இருக்காங்க. ஆனா இங்க இருந்துகிட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு என்னமா சீன் போடுறாங்க பாத்தீங்களா? அதுல வேற அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட காரை மறிக்க போறேன் அப்படின்னு இந்த சிறுத்தை குட்டிகள் பேசுறத பார்க்கல உண்மையிலே செம காமெடியா இருக்கு.